வெள்ளை நிறத்தில் இருக்கும் முட்டை ஒரு இயற்கையான உணவு, ஒரு சத்தான உணவு. கோழி முட்டையிடும். அந்த முட்டையை தான் நாம் ஆம்லேட் போட்டு சாப்பிடுகிறோம், ஆஃபாயில் போட்டு சாப்பிடுகிறோம், தண்ணீர் வேக வைத்து அவிச்ச முட்டையாக சாப்பிடுகிறோம். இதோட விலை ரொம்ப கம்மி. எனவே இது ஒரு இளமையான உணவு. உலகத்தில் எல்லா கேள்விகளுக்கும் விடை ஒன்று. ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டும் விடை இல்லை. அந்த கேள்வி, கோழியிலிருந்து முட்டை வருமா, முட்டையிலிருந்து கோழி வருமா? எதிலிருந்து எது வந்தா நமக்கு என்ன? டெய்லி ஒரு முட்டையை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு உடலுக்கு வலிமை சேர்ப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் ஒரு பச்சை காய்கறி. இது உருண்டை வடிவில் இருக்கும். இது விட்டமின் சி மற்றும் நாட்டு சத்து அதிகம் உள்ளது. இதை உடலுக்கு ஆரோக்கியம் தரும். இதில் பொரியல், கூட்டு, சூப்பு போன்றவற்றை பயன்படுத்துகின்றார்கள். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் பால். பால் வெள்ளை நிறத்தில் இருக்கும். இதில் கால்சியம் சத்து, புரோட்டீன் சத்து, விட்டமின் சத்து இருக்கும். தினமும் பால் குடிக்க வேண்டும். அவ்வாறு குடித்தால் எலும்புகள் மற்றும் நம்முடைய பற்கள் வலிமையாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் குடிக்கலாம். பாலில் இருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய், ஸ்வீட் போன்றவற்றை தயாரிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் கொக்கு. நான் வெள்ளை நிறத்தில் இருப்பேன். எனக்கு நீண்ட கழுத்து இருக்கும். நான் குளத்திலும் ஏரியிலும் வாழ்வேன். நான் மீன், தவளை மற்றும் சிறு பூச்சிகளையும் நான் உணவாக உண்பேன். நன்றி. நான் தான் உப்பு. இன்னைக்கு வெள்ளை கலர்ல உள்ள உப்பை பற்றி நான் பேச போகிறேன். பிரியாணியாக இருக்கட்டும், தேங்காய் சோறாக இருக்கட்டும், தயிர் பச்சடியாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், சட்னியாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், என்ன உணவாக இருந்தாலும் அதில் உப்பு கரெக்டாக இருக்க வேண்டும். உப்பு கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது, உப்பு கூட இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது. அதனால் உப்பை அளவோடு பயன்படுத்த வேண்டும். நன்றி. வெள்ளை வெள்ளை வானம் விரிந்து கிடக்கு. வெள்ளை மேகம் விரிந்து செல்லை. பார்க்க பார்க்க பிடிக்குமே. வெள்ளை கற்கடு இடிக்குமே. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல வைட்டே நிகழ்ச்சி. என் கையில வெள்ளை கலர் பூண்டை இருக்கு. அந்த பூண்டை உணவில் சேர்த்தால் சுவை கூடும், உடல் ஆரோக்கியம் கூடும். இந்த பூண்டை நம்ம உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நான் தான் காலிஃப்ளவர். காலிஃப்ளவர் இருக்கிற பூ பகுதி வெள்ளையாக இருக்கும். நார்ச்சத்து, விட்டமின் சத்துகள் இருக்கும். பொரியல் வைக்கலாம், குருமா வைக்கலாம், சூப் வைக்கலாம், காலிஃப்ளவர் 65 வைக்கலாம். இது ஒரு ஆரோக்கியமான காய்கறி ஆகும். நன்றி. என் தலைப்பு வெள்ளையன் சிறப்பு. வெண்மை தோன்மை அடையாளம் அதை போலவே நம் எண்ணங்களையும் செம்மையாக இருப்போம். நான் மல்லிகை பூ பற்றி பேச போலை. மல்லிகை பூ வெள்ளை மிதிச்சி இருக்கும். இதோ வாசனை சூப்பரா இருக்கும். பெண்கள் தலைமுடியில் வைப்பாங்க. கடையில் போய் 100 மல்லிகைப்பூ கேட்டால் 40 ரூபாய் சொல்லுவாங்க. சிறு நேரத்தில் 100 ரூபாய் சொல்லுவாங்க. நன்றி. நாம் இரவில் அண்ணாந்து பார்த்தால் வானத்தில் நிலா அழகாக தெரியும். தினமும் நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுவாள் தாய். நிலாவை மதி என்றும் சொல்லலாம், திங்கள் என்றும் சொல்லலாம், சந்திரன் என்றும் சொல்லலாம். நிலாவுக்கு சொந்தமாக ஒளி இல்லை. சூரியன் கொடுக்கும் வெளிச்சத்தால் நிலா ஒளி தருகிறது. இந்த நேரத்தில் நிலா வட்டமாக இருக்கும். நிலா திரையாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நிலாவை பார்த்து ரசிக்கலாம். விவசாயிகள் வயலில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து அதிலிருந்து கிடைப்பதுதான் நெல். நெல்லிலிருந்து கிடைப்பதுதான் அரிசி. அரிசியை சமைத்து
அரிசியை சமைத்து அதிலிருந்து கிடைப்பதுதான் சோறு. சொற்றுடன் சாம்பார், ரசம், கறி, கூட்டு, தயிர் வைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நம்ம உண்ணும் உணவை வீணாக்க கூடாது. அரிசியிலிருந்து சோறு மட்டும் அல்ல, இட்லி, தோசை, இடியாப்பம், அதிரசம் பல உணவுகள் தயாரிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சர்க்கரை என்பது வெள்ளை நிறத்தில் இருக்கும். சர்க்கரை கரும்பிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. தேநீர் மற்றும் காஃபி சர்க்கரை சேர்த்து குடிப்போம். அப்படி குடித்தால் நம்ம உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும். சர்க்கரை அளவோடு பயன்படுத்த வேண்டும். சர்க்கரை கண்டால் எலும்புக்கு கொண்டாட்டமாக இருக்கும்.